ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீட்டில் இருந்தே முதலீடு அதிகம் போட தேவை கிடையாது. நம்ம கை தொழில் ஒன்றே போதும், கண்டிப்பாக சூப்பராக சம்பாதிக்கலாம். வாங்க, இப்போ அது என்ன தொழில்னு உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ இதில் போட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. டைலரிங் ஒர்க் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதை நான் ஏற்கனவே கற்றுருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அது உண்மையான விஷயம். 3 மாதம் மட்டும்தான் போனால் நான் ஃபுல்லாக கற்றுக்கவே இல்லை. அதுக்குள்ளேயே நான் சுடிதார் கற்றுட்டு நார்மலாக கர்ச்சிப்பு, தலகாணி, சுடிதார், இந்த பேண்டிஸ், சின்ன பிள்ளைங்களுக்கு கெவுனு, பாவாடை சட்டை இதெல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் போகிற டைம் வந்து என்னால் கண்டினியூவாக போக முடியல. அதனால் கொஞ்சம் நாளாக நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தைங்கள்னு ஆனதுனால என்னால் கண்டினியூ பண்ண முடியல. இப்போ பாப்பா ஸ்கூல் சேர்த்துட்டு கண்டிப்பாக நான் வந்து டைலரிங் தான் போக போகிறேன். சூப்பரான ஒர்க்கு. நார்மலாக வந்து புடவை அறுகடிக்கிறது, இந்த நார்மலாக கைலி அறுகடிக்கிறது, கிழிஞ்சு போன துணி தைக்கிறதுக்குன்னே எங்கள் தெருவுலேயே இதுக்காகவே ஒரு சைக்கிளில் அந்த மிஷினை வச்சுக்கிட்டு வந்து வருவாங்க. அவங்களுக்கு வருமானம் இல்லாமல் எங்கள் தெரு விட்டு போனதே கிடையாது. ஏன்னா ஒரு 10 நாளுக்கு ஒரு முறை கண்டினியூவாக வருவார். கண்டிப்பாக நானே அத்தனை டைம் நானும் என்னுடைய சிஸ்டர் கிழிஞ்சு போனேன், சரி விட்டு போனேன், தையல் விட்டு போனது நிறையா அவங்கக்கிட்ட அடிப்போம். ஒரு துணிக்கு 10 ரூபா 15 ரூபா அடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அமௌண்ட் கொடுப்போம். அது மாதிரி கூட நமக்கு சும்மா இருக்கிற டைமில் அடிச்சு கொடுத்தாலும் நமக்கு வீட்டில் இருந்தே சம்பாதிக்கலாம். வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நமக்கு இந்த வருமானமும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? சும்மா அடிச்சு தானே கொடுக்க போகிறோம், எவ்வளோ நேரம் ஆக போகுது. வாங்கி வச்சுட்டு நமக்கு ஃப்ரீ டைமில் அடிச்சு கொடுத்தாலே போதும். அதுலேயே வருமானம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளா ஒரு இடத்துல போய் ப்ளவுஸ் மட்டும் கற்றுக் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பு தான். ஏன்னா அது கற்று தர மாட்டாங்க. நீங்கள் பேசிக்லேருந்து கற்றுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். நான் ப்ளவுஸ் மட்டும் கற்று தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு 6 மாதம் வருமானம் வரணும் இல்லையா? நீங்கள் இப்படி பேசி வச்சுக்கோங்க, 6 மாதத்துக்கு வருமானத்துக்கு நான் பாதி கொடுத்துட்றேன், எனக்கு 1 மாதம் 2 மாதத்துலேயே ப்ளவுஸ் இந்த அடிக்கிற விஷயம், தையல் ஓட்டுறது, ப்ளவுஸு, சுடிதார் இது மட்டும் மெயினாக எனக்கு கற்றுக் கொடுங்க, பேசிக் கற்றுக் கொடுத்துட்டு அது போதும், அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களாக பேசினா கண்டிப்பாக அது மட்டும் கற்று தருவாங்க. அதை தான் நானும் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா ஏற்கனவே நான் வந்து கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து ஓரம்லாம் அடிக்க தெரியும். அது அடித்து மிஷினில் உட்காந்து 5 வருஷம் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் முடியும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக எனக்கு தெரியும். அந்த மாதிரி மனதைரியம் இருந்தால் போதும், என்னால் முடியும் அப்படின்னு நினைங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி பேசிக்காக சொல்லிக் கொடுப்பாங்க, ஈஸியான இதை. அதை மட்டும் கற்றுக்கிட்டு நீங்கள் வீட்டில் இருந்தே முதல்ல தைக்க ஆரம்பிங்க. எப்படின்னா, நான் வெளியில் பஸ்ஸில் ஏற்கனவே ஒர்க் பண்ணேன், 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஒர்க் தான் பண்ணேன். அப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு அக்கா டைலரிங் ஒர்க்குக்கு போவாங்க. இங்கேருந்து எங்கள் கூடயே அவ்வளோ தூரம் 1 ஹவர் ட்ராவல் அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க வந்து போக போக பழக ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம். பஸ்ஸில் தான் பஸ்ஸில் ஃப்ரெண்டானதான். அப்புறம் போக போக எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்க ஆரம்பிப்போம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் டைலரிங் ஒர்க்கு இவ்வளோ பீஸுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை நான் எங்களுக்கு நறுக்கி கொடுத்துருவாங்க, கட் பண்ணி நறுக்கி கொடுத்துருவாங்க. நாங்கள் அந்த அளவை தச்சு கொடுத்துருவோம். ஒரு சுடிதாருக்கு, ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரேட்டு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா வரைக்கும் தைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், நானே ஒரு ப்ளவுஸு கொடுக்குறது, சுடிதார் கொடுக்குறது, அப்புறம் என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட சொல்லி கொடுத்து நல்லா தைக்கிறாங்க, சூப்பராக தைப்பாங்க பொய் சொல்கிறதுக்கு இல்லை, செமையாக தைப்பாங்க. அதனால் நானே சொல்லி விட ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் சிஸ்டருக்கு சொல்லி அவங்க தைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அம்மா கொடுத்தாங்க. அப்புறம் என்னுடைய பெரிய அக்கா, அந்த மாதிரி நிறைய பேர், நானே என்னுடைய சரௌண்டிங்லேயே ஒரு 10 பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுங்கள்ட்டையும் சொல்லி அப்புறம் அந்த கடை அவங்கள்ட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அதிகமாக அது மாதிரி என்னாலேயே ஒரு 20-30 பேர் அவங்களுக்கு கிடச்சாங்க. அதனால் அதுவே அவங்களுக்கு நல்ல வருமானம். வீட்டிலேருந்து தச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க, கடையில் தைக்க மாட்டாங்க. வீட்டில் மிஷின் போட்டு வீட்டிலேருந்து தைச்சி கொடுப்பாங்க. நாங்கள் அமௌண்ட்டை பஸ்லேயே கொடுத்துருவோம். அந்த மாதிரி அவங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் போக போக என்ன பண்ணிட்டாங்க, இது போல் எங்களை மாதிரி எத்தனை பேர் அவங்களுக்கு சொல்லி விட்டுருப்பாங்க நல்லா தைக்கிறாங்க அப்படின்ட்டு. நெக் டிசைன்லாம் சூப்பராக இருக்கும், சுடிதார்லாம் சூப்பராக தைப்பாங்க. மாடல் நெக் டிசைனு, அந்த பேக்கு டிசைனு எல்லாமே சூப்பராக தைப்பாங்க. அதனால் என்ன மாதிரி எத்தனை பேர் சொல்லி விட்ருப்பாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரியே நிறைய வர ஆரம்பித்தோம். தனியாக கடை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எங்களுக்கு கூட 1 வருஷம் வந்தாங்க, மறு வருஷம் கடை வச்சுட்டாங்க தனியாக. இப்போ தனியாக கடை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஒரு 5 பேர் ஆட்களை வச்சு தச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு வளர்ந்துட்டாங்க சூப்பராக. ஏன்னா அவங்களோட திறமை தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஒரு 5 வருஷமாக அந்த கடைக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் போய்ட்டு ஒரு பீஸுக்கு இவ்வளோ ரேட்டு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ பாருங்கள், ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சால் போதும், இது மாதிரி தானே உங்களுக்கு ஆட்கள் கிடைக்கிறாங்க. இப்போ வீட்டிலேருந்தே நம்ம தைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில பேர் நமக்கு கஸ்டமர் கிடைச்சா போதும். பக்கத்தில் அவங்க மூலிமா நிறைய பேர் வருவாங்க. நமக்கு என்ன பண்ணணும், ஃபினிஷிங்காக தைக்கணும், நல்லா சூப்பராக இருக்கணும் பார்க்க. அதேபோல் நெக் டிசைன்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் முக்கியமே. அதோட தையல் மெயின். நமக்கு அளவு கரெக்டாக ஃபிட்டாக சூப்பராக தைச்சிங்கன்னா சூப்பராக நிறைய பேர் உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வருமானமும் ஈட்டி கொடுக்கும். இந்த தொழிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க சொன்னாங்களே சும்மா வீடியோக்காக சொல்லிட்டு போகிறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. உண்மையான ஒன்று இது. கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நான் தையல் கிளாஸ் போக தான் போகிறேன். போயிட்டு நான் அந்த பேசிக்காக மெயினாக உள்ள ஒர்க் மட்டும் கற்றுக்கிட்டு, இந்த சுடிதார், ப்ளவுஸு அது மாதிரி மெயினாக கற்றுக்கிட்டு அவங்களுக்கு 6 மாதத்துக்குள்ள அமௌண்ட்டே கொடுத்துட்டு நான் கற்றுக்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். நீங்களும் இந்த தொழிலை ஃபாலோ பண்ணுங்கள்.
சீரியஸாக வீடியோவுக்காக சொல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். நல்ல வருமானம் ஈட்டலாம். வீட்டிலேருந்து நம்ம ப்ளவுஸை நம்மளே தைச்சிக்கலாம். அக்கம் பக்கம் வீட்டில் குடியிருக்கிறவங்க பக்கத்தில் இப்படி வந்தாலேயும் நமக்கு வருமானம் கிடைக்கும். அவங்க மூலயமா ஆட்கள் கண்டிப்பாக வருவாங்க. இந்த தொழிலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஆமாம், பணம் வீட்டிலேருந்தே முதலீடு இல்லாமல் சம்பாதிக்கலாம். மிஷின் வாங்கினா போதும். சின்ன மிஷினை ஸ்டார்டிங்கில் வாங்கி போடுங்க. போக போக உங்களுடைய எப்படின்னா தொழில் கண்டிப்பாக மேன்மேலும் வளரும்போது பெரிய மிஷின், இந்த மிஷின் நமக்கு வருமானம் அதிகமாக வரும்போது நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து கற்றுக்குறோம் அப்படின்னா சின்ன மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம கரண்ட் மிஷின் யூஸ் பண்ணணும். எடுத்தோடனே கரண்டில் போய் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா அது ஃபாஸ்ட்டாக லைட்டாக கால் டச் பண்ணால் போதும் ஃபாஸ்ட்டாக போயிடும். அது நமக்கு வந்து சரிபட்டு வராது. அதனால் சின்ன மிஷின் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு தையுங்க. நல்ல வருமானம் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.